வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படி நடந்துச்சுன்னா முதல் முறையாக அமைச்சர் பதவி வந்து ஐஎம்எலுக்கு போகுது. எஸ், ஒரு சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுப்பது என்பது ஒரு பக்கம்னா முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் பீரியட்லாம். ஆனால் அந்த கட்சியிலேருந்து இந்தியாஸ் ஓல்டஸ்ட் முஸ்லீம் பார்ட்டி அது, அந்த கட்சியிலேருந்து, அதுவும் அவங்க திமுகவோட நீண்ட நாட்களாக உறவில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலின் மத்தியில் பார்க்கும்பொழுது 80% நாடு இன்றைக்கு பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஐயுஎம்எல் பார்ட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறது என்பது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கது. இது விஜயோடைய ஸ்மார்ட் மூவ்னு தான் நான் பார்க்குறேன். இது திமுகவுடைய அரசியல் வியூகங்களை பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு. விசிகாவும் ஐயுஎம்எல்லும் இந்த கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா தனித்து விடப்படுகிறது திமுக. அதுதான் இதில் முக்கியமான விஷயம்.